சின்ன பெண் மேஜர் ஆகிறாள். ஜூலை மாத நடு. மழை பிடித்து கொண்டு விட்ட பருவம். இரவு நேரம். இடம் திருப்பதி. பிசுபிசுவென்று புதிதாக பெய்த மழை தரையை கழுவி தள்ளி கொண்டிருந்தது. ஆளை அடையாளம் காட்டாதளவு மொட்டைத்தலைகளின் நடமாட்டம். அழுக்கான வடநாட்டு யாத்திரை கும்பல் ஒன்று கோயிலுக்கு வழிகேட்டு வந்தது. பருமனான தம்பதிகளுக்கு பின்னால் கடுகு போன்ற சின்ன பாப்பா கதறியவாறு தொடர்ந்தது. புதிதாக ஒரு வேன் 20 பேருக்கானது விழித்தவாறு நின்றது. கோயிலுக்குள் இருந்து வந்த சினிமா கும்பல் ஒன்று அட்டகாசமாக வேனில் ஏறிக்கொண்டது. முழங்காலுக்கு தொங்கும் ஜிப்பாவும் கீழ்ப்பாய்ச்சி வேட்டியுமாக நின்றார் தயாரிப்பாளர். டைரக்டர், கதை, திரைக்கதை, வசனகர்த்தா எல்லாம் அவரே. கொத்த ஹீரோயின் எக்கடா என்றார் தெலுங்கில். இங்கிருக்கேன் சார் என்று தமிழில் முன் வந்தது அந்த புதுமுகம். வண்டிலோ வாமா என்று இம்பலா காரின் கதவை திறந்து விட்டார். என்ன கூட வர்றியா? தெலுங்கு பாணியில் தமிழ் பேசினார். இவர் எப்படி தமிழ் படம் டைரக்டர் செய்திருப்பார்? வசனமும் அவரே என்பதுதான் பயங்கரமான ஆச்சரியம். நாளைக்கு வெளியாக போகும் புது படத்தின் டப்பாவை ஏழுமலையான் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்திருந்தார். பெட்டி மூடி இருந்தது. திறந்து இருந்தால் பெருமாள் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பார். மீறி எல்லாம் வேன்ல வாங்கோ, நான் வண்டில முதல்ல போறேன் தமிழன் என்றார். புது கதாநாயகியுடன் வண்டி கிளம்பி போனதும் அர்த்தத்தோடு சிரித்த மற்றவர்கள் வேன் டிரைவரை தேடினார்கள். டிரைவர் ஆடிக்கொண்டே வந்து நின்றான். போலாமா குளறினான். பத்திரமாக கொண்டு போய் சேப்பியா? உதவி டைரக்டர் சிரித்தார். அபசகுனம் பேசாதே என்று குளறிய டிரைவர் வண்டியை எடுத்த வேகம் பின்னுக்கு போன வண்டி கட்டி வைத்த சங்கிலியை நங்கென்று துண்டாக்கியது. அலறிவிட்டார்கள். கியர் சரியில்லை என்றான் டிரைவர். நீதான் சரியில்லை என்றார் உதவி டைரக்டர் பீதியுடன். ஆர்ப்பாட்டமாக உருமிய வேன் முன்னோக்கி பாய்ந்தது. வளைந்து சென்று மலையிறங்க துவங்கியது. மழை பலமாக பிடித்து கொண்டு விட்டது. மலைப்பாதையில் கொண்டை ஊசி வளைவுக்கு இப்பால் நின்று இருந்தது அம்பாசிடர் கார் ஒன்று. உள்ளே இருந்த ராஜரத்னம் தவித்தார். அபாயமான வளைவு. ஏதாவது பஸ் இறங்கி வரும்போது கொஞ்சம் அதிக வேகமாக திரும்பிவிட்டால் பிரேக்கை அழுத்தி நிதானிப்பதற்குள் இந்த காரை மோதி உருட்டிவிடும். எரிச்சலுடன் வெளியே எட்டி பார்த்தார் ராஜரத்னம். கொட்டும் மழையில் நனைந்தாலும் பிடிவாதமாக கைப்பிடிச்சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு இருந்த தீபாவை பார்த்ததும் அவர் எரிச்சல் மேலும் அதிகமாக இருந்தது. ஏய் தீபா, மழை வருகிறது தெரியல? பிடிவாதமாக கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு வெடவெடத்தாள். உன்னைத்தான் தீபா. எட்டி பார்த்து தலை நனைவதை கூட கவனிக்காமல் கத்தினார். கத்துறது காதில் விழல? நான் செவிடு இல்லை, கேட்குது, துல்லியமாக கேட்குது. இப்படி மழையில் நனைஞ்சா நாளைக்கு பிறந்த நாளும் அதுவுமா ஜுரமும் ஜன்னியும் வரும். உக்கும் ரொம்ப அக்கறைதான். அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். இந்த மழையினாலே ஆபத்தை விட அங்கே காரில் உட்கார்வதில் வருகிற ஆபத்து அதிகம் சித்தப்பா. உளராதே, வா பேசாமல் வந்து உட்கார். மாட்டேன், நான் மாட்டேன் சித்தப்பா. உங்கள் திட்டம் எனக்கு தெரியும். தீபா, எங்கப்பா உயில்படி நான் மேஜராகிற வரை சொத்துக்களுக்கும் எனக்கும் கார்டியன் நீங்கள். பொழுது விடிஞ்சா எனக்கு பிறந்த நாள், மேஜர் ஆகி விடுவேன். அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆயிட்டா, நான் செத்து போயிட்டா? தீபா, சொத்து பூராவையும் ஆயுசுக்கும் நீங்களே அனுபவிக்கலாம். அதானே சித்தப்பா உங்கள் திட்டம்? கல்யாணமும் பண்ணிக்கல, பிள்ளைக்குட்டியும் இல்லை, அப்புறம் எதுக்கு பணம் பணம்னு அலைகிறீங்க? தீபா, உனக்கு கற்பனை அதிகம். ஆனால் உன் கற்பனை சரியானதா இல்லையான்னு தான் வருத்தப்படுறேன். இப்படி ஒரு கோணல் புத்தி எனக்கு இந்த நிமிஷம் வரை வந்தது கிடையாது. போய் நான் நம்ப மாட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கும் சொல்லாமல் திடீர்னு திருப்பதி புறப்பட்டீங்களே, அது ஏன்? நாளைக்கு மேஜராகி எல்லா சொத்துக்களுக்கும் அதிபதியாக போகிற. அதுக்கு முந்தி தரிசனம் செய்யட்டும்னு நினச்சிதான் கூட்டிகிட்டு வந்தேன். நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்க தீபா. ஓஹோ, அதனால தான் வண்டி கண்டிஷன் இல்லைன்னு டிரைவர் சொல்லி கூட பிடிவாதமாக இந்த வண்டியில் கூட்டிகிட்டு வந்தீங்களோ? டிரைவர் நிறைய பொய் பேசுவான். நீண்ட தூர பயணம்னா உடனே சாக்கு வண்டி சரியில்லைன்னு சொல்கிறது அவன் பழக்கம். அதனால தான் அவனை நான் நம்பலை. ஆனால் உண்மையிலேயே இப்படி பாதி வழியில் வண்டி கழுத்திருக்கும்னு நான் நினைக்கல. என்னை நம்புமா?
இல்லை, டிரைவரோட சேர்ந்து பேசி நீங்கள் நடத்துகிற நாடகம் இது. இல்லைன்னா இவ்வளோ தூரம் ஒழுங்காக ஓடின வண்டி இந்த வளைவில் வந்து நிற்குமா? எல்லாமே ஏற்பாடு. வாயை மூடு. கொஞ்சம் அறிவோட யோசி. உன்னை மட்டும் வண்டியில் உட்கார வச்சிருந்தா நீ சொல்கிறதை நம்பலாம். நானும் தானே வண்டியில் இருக்கேன். வண்டி உருண்டால் சாகப்போகிறது நீ மட்டும் இல்லை, நானும் தான். புரிகிறதா? இல்லை, அதுவும் செட்டப் தான். டிரைவரை அனுப்பிட்டீங்க. கொஞ்சம் பொறுத்து அவனை தேடுற சாக்கில் நீங்களும் போயிடுவீங்க. திரும்புறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் சித்தப்பா. உங்கள் திட்டம் எனக்கு தெரியும். ஐயோ தீபா, உனக்கு எப்படி புரிய வைக்க போகிறேனோ. எங்கோ தொலைவில் உருவான இடியோசை ஒன்று உருண்டு புரண்டு வந்து போய் மறைந்தது. தேமி இது என்று தயாரிப்பாளர் தொட்டார் ரகசியமாக. சீ, சினுங்கினாள் புது கதாநாயகி. போங்க சார், கூசுது. மீசை இல்லாமல் சிரித்தார் அவர். அடுத்த படத்திலேயாவது ஹீரோயின் சான்ஸ் இஸ்தாரா? அதை மட்டி இந்த படத்திலோ ஹீரோயின் இல்லாமல் வேற ஏமி? அவர் கையை எடுத்து நட்டு உயிர்த்தாள். செகண்ட் ஹீரோயினி யாருக்கு வேணும்? மெயின் ரோல் கொடுங்க என்று அவள் கொஞ்சிய போது, அதேக் நீ, நம்ம அடுத்த அலாபனம் படம்ல நீயே ஹீரோயின் என்று அவர் சொல்லும்போது பூரித்து போன அந்த புது கதாநாயகி அவர் கையை மார்பில் வைத்து கொள்ளும் போதுதான் வளைவில் திரும்பிய கார், அந்த இம்ப்ளா வண்டி சடார் என்று ஒடிந்து ஒதுங்கவே அவள் மார்பிலேயே சரிந்து விழுந்து மனமின்றி எழுந்து கத்தினார் அவர். எமிட்டியா இது? ராஸ்கல் எந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணியிருக்கான்? கொஞ்சம் அசந்திருந்தால் எவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கும். அவன் சொன்னதில் பாதிக்கு மேல் அவர் காதில் ஏறவே இல்லை. மழையில் நனைந்து உடம்போடு ஒட்டிய சிலையுடன் நின்ற அந்த பெண்ணை முதலில் சன்னல் வழியாக கண்ணாடியில் பார்த்தார். பாக உந்தி என்றார் கனவுடன். ஒற்றுமையாக ஒரே குரலில் ஓ என்று அலறிவிட்டார்கள் வேனுக்குள்ளே இருந்தவர்கள். தடுப்புச்சுவரின் மேல் மோதி முன்புற பம்பர் வளைசலை காட்டி நின்றது வேன். அவசரமாக இறங்கி கும்பலாக நின்றார்கள். போதையுடன் எட்டி பார்த்தான் டிரைவர். என்னப்பா, எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் தான் வருமா? சீக்கிரம் ஆவட்டும், ஒதுங்கிட்டு ஏறிக்குங்க, போக தேவாலே. மண்ணாங்கட்டி. உதவி டைரக்டர் சீறினார். நாங்கள் ஒன்றும் அதுக்காக இறங்கலை. நாங்கள் பஸ் பிடிச்சு வர்றோம். நீ கீழே போய் வெயிட் பண்ணு. கஷ்டப்பட்டு எடுத்த சினிமா படம் நாளைக்கு ரிலீஸ். பார்க்காமல் போகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லைப்பா. இங்கே ஏதுப்பா பஸ்? பயப்படாமல் ஏறி குந்துங்க, எனக்கு சரியாயிடுச்சு. வேணாம்ப்பா, அந்த தைரியம் எங்களுக்கு இல்லை. பஸ் இல்லைன்னா நடந்தே இறங்குறோம். புண்ணியமாவது கிடைக்கும். நீ போ. அட வாங்கப்பா, பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். தயங்கினார்கள். பாதி பேருக்கு நடக்க சோம்பல், மீதி பேருக்கு மலை பயம் ஏறிக்கொண்டார்கள். ஒரு குலுக்களுடன் பின்வாங்கிய வேன் முரட்டுத்தனமாக பாய்ந்து முன்னேறியது. உள்ளே இருப்பவர்கள் அலற அலற உற்சாகம் பீத்து தள்ளத் தொடங்கியது டிரைவருக்கு. கம்முனு கடங்க, எல்லாம் சரியாத்தான் போகிறேன். வளைவுகளில் சரேல் சரேல் என்று திரும்பி திரும்பி மலை இறங்கிச்சு வேன். கொட்டும் மலையில் விடவிடென்று தீபா நடுங்குது. ராஜரத்னத்துக்கு நன்றாக தெரிந்தது. தீபா, இப்போ நீ வரப்போறியா இல்லையா? அலட்சியமாக அவள் முகத்தை திருப்பிக் கொண்டதும் ஏகமாக கோபம் வந்துவிட்டது அவருக்கு. ஆவேசமாக கதவை திறந்து இறங்கினார். அவரது கோபத்தை தாங்காத காரின் கதவு தடால் என்று மோதி பொறிந்து கொண்டது. மழையை பொருட்படுத்தாமல் நடந்து அவளை அடைந்து நின்றார். வா என்றார் அழுத்தமாக. அவள் தயங்கினாள். இதப்பாரு, உன்னை கொன்று சொத்துக்களை அடையணும்னா நான் ஒரு விபத்து நடக்கிற வரை காத்திருக்க வேண்டியது இல்லை. ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்திலே ஒரு நிமிஷம் உன்னை பின்னால் பிடிச்சு தள்ளிட்டா சாட்சி சொல்லக்கூட ஆள் இருக்காது. சித்தப்பா, புரியுதா? நட. 2 அடி முன் வந்தவள் மீண்டும் தயங்கவே, அடச்சி வா என்று அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து போய் காரின் பின் கதவை திறந்து உள்ளே தள்ளினார். டிக்கியை திறந்து பெட்டியில் இருந்த துவாலை எடுத்து தர்றேன். ஒழுங்கா தலையை துவட்டிக்க, முடிஞ்சா உள்ளேயே சேலையை கூட மாற்றிக்க. டிக்கியில் இருந்த பெட்டியை திறந்து ஒரு துவாலையும் சேலை ஒன்றையும் எடுத்து வந்து நீட்டினார். உடையை மாற்றிக்க நான் அப்படி போயிருக்கேன் என்று சற்று தள்ளி நின்றபோது குளிர் தாங்க முடியாமல் தலையை துவட்டி கொண்ட அந்த தீபா தற்செயலாக நிமிர்ந்து பார்த்தபோது எதிரே இருந்த சுவரின் மீது இறங்கி வரும் வண்டி ஒன்றின் விளக்கு ஒளி படர்ந்த விதமே அந்த வாகனத்தின் வேகத்தை காட்டியது.
இந்த தீபா வாய்விட்டு அலறும்போது, என்னம்மா, என்ன தீபா என்று ராஜரத்னம் ஓடி வரும்போதுதான் இறங்கி சரேல் என்று திரும்பியது அந்த வேன். வேனுக்குள்ளிருந்த அத்தனை பேரும் டிரைவர் பார்த்து பார்த்து என்று அலறவே, சட்டென்று கண் திறந்த டிரைவர் சாமர்த்தியமாக வலப்பக்கம் ஒடித்து திருப்ப, எதிரே ஓடி வந்த ராஜரத்னத்தின் மேலே மோதி தூக்கி எறிய, பறந்து போய் மலைச்சுவரில் மோதி விழுந்தார் ராஜரத்னம். நின்றுவிட்ட வேனில் இருந்து எல்லோரும் இறங்கி ஓடி வர, நொடியில் துடித்து அடங்கி போனார். தன் சொத்துக்களுக்கு தன்னை கொலை செய்ய பார்க்கிறார் என்று சித்தப்பா மீது குற்றம் சாட்டி சண்டை பிடித்த தீபா, இப்போது அவர் இறந்த அவரது சொத்துக்கள் தனக்கு வந்து கொள்ளப் போவதை மனசாட்சி குத்தி காட்டியது. திடீரென்று அவளது அழுகை பெரியதாகியது. தயக்கத்துடன் கும்பல் அவளை நெருங்க, தளராத மழையுடன் எங்கோ உருவான இடி ஒன்று உருண்டு உருண்டு வந்து இடித்து கொண்டே தொலைவில் சென்று மறைந்தது.